அரசு பணிகள் குறித்து மருத்துவமனையில் இருந்தே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அரசு பணிகள் குறித்து மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினம் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர்ந்து பல்வேறு சோதனைகளும் சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தபடியே அவர் அலுவலக பணிகளை மேற்கொள்ளலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் ஒரு மிக முக்கிய திட்டம் குறித்து மருத்துவமனையில் இருந்தபடி ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 15ஆம் தேதி மக்களின் குறைகளை அவர்களின் வீடுகளுக்கு சென்று கேட்கும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த திட்ட முகாம்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் அந்த திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் பல்வேறு தரப்பு அதிகாரிகளிடம் கேட்டு ஆலோசனை மேற்கொண்டார். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த திட்டத்தில் இதுவரை 5,74,000 மனுக்களானது பெறப்பட்டுள்ளது. இவற்றில் எத்தனை மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது, எத்தனை மனுக்களுக்கு உரிய துறையின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக முதலமைச்சர் பல்வேறு தகவல்களை அரசு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் இந்த முகாம்கள் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி நடத்த வேண்டும் என்றும் முகாம்களுக்கு மனுக்கள் அளிக்க வரும் மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மேலும் பெறப்படும் மனுக்களின் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் எவ்வித தொய்வுமின்றி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தபடி ஆலோசனை மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.